நமஸ்காரம். மேச ராசிக்கு மார்ச் மாத ராசி பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதம் மிக முக்கியமான மாதம். எந்த ராசிக்கு இல்லாட்டியும் மேச ராசிக்கு இந்த மாதம் மிக முக்கியமான மாதம். அப்படி பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் இதனால் வரைக்கும் வக்ரகதியில் பயணிச்சுட்டு இருந்தார். அப்படி பயணிச்சுட்டு இருந்த வக்ரகதியில் பயணிச்சுட்டு இருந்த செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி உபஜய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல பாவகிரகமாக இருந்து வலுப்பெறதுனால நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்குற மாதமாக இந்த மாதத்தை நாம் எடுத்துக்கலாம். அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கிறது, பணம் சார்ந்த இருந்த சிக்கல்கள் மறையிறது, வேலை சார்ந்த மிக முக்கியமாக இந்த மாதம் வேலை செய்கிறவங்களுக்கான மிக முக்கியமான மாதம். ஒரு புதிய இடமாற்றத்தை ஏற்படுத்திக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக ஏற்படுத்திக்கலாம். அது இந்த மாதத்தில் உங்களுக்கு அது ஆதாயத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போது பணம் சார்ந்த விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயம், வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல மாற்றத்தை கொடுக்குற மாதமாக மேசராசிக்கு இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. அப்போ கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, சுயதொழில் செய்கிறவங்க கண்டிப்பாக புதிய முதலீடுகளை இந்த மாதத்தில் தவிர்த்துக்கிறது உத்தமம். அதே மாதிரி மூத்த சகோதர உறவுல சில சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும். காரணம், சூரியன் சனியும் லாபஸ்தானத்தில் சேர்க்கை ஏற்படுறதுனால அந்த வித பாதிக்கும். அப்படிங்கும்போதுனால தான் லாபம், அதே சமயம் உங்களுக்கு சுயதொழில், ஏன்னா அவர் 10ஆம் அதிபதியாகவும் வர்றதுனாலையும் சுயதொழிலையும் சில சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ சுயதொழில் லாபத்திலையும் மூத்த சகோதரர்களையும் சற்று கவனமாக இருக்கணும். அதை தவிர்த்து அனைத்து சுபபலன்களும் ஏற்படுற மாதமாகவே மேசராசிக்கு மார்ச் மாதம் இருக்குது. அப்போ மேசராசிக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் 19, 20, 21 இந்த 3 நாட்களில் முக்கிய முடிவெடுக்கிற தவிர்த்துக்கிறது உத்தமம்.